ஒரு இடத்துல ஃபர்ல தொழுதுட்டோம்னு சொன்னா என்ன செய்யணும், அதே இடத்துல தொழுவதா இருக்கு, அதே இடத்துல தொழுவலாம். எப்படி தொழலாம்னு கேட்டா, ஏதாவது ஒரு உலக காரியத்தில் ஈடுபட்டு பேசி விட்டு தொழலாம். லோகருடைய ஜமாத்தில் கலந்துறீங்களா, சலாம் கொடுத்துட்டாங்களா, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட என்ன செய்யறது, நல்லா இருக்கலாம், இப்போ வந்து சோமா இருக்கீங்களா, வீட்டில் மோன சோமா இருக்கலாம், நேரத்தை விசாரிச்சுட்டு அப்புறம் அதே இடத்துல தொழுவலாம். அப்படி இல்லாம சேர்த்தோம்னா ரெண்டு தொழுகை ஒன்னாகிட்டீங்கன்னு வந்துடும். ரெண்டு தொழுகை ஒன்னாகிட்டீங்கன்னு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தொழுகை ஒரு தொழுகை சேர்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து ஃபர்லுக்கு மட்டும்தானா, அல்ல ஒரு சுன்னத் தொழுது முடிச்ச பிறகு மேற்கொண்டு நஃபில் தொழு நினைக்கிறோம். அதாவது ஒரு ஃபர்லுக்கு பிறகு ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுகிறோம், அது தொழுது முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் நம்மளா விரும்பி தொழலாம்ல, எவ்வளவு நாள் தொழலாம்ல, அப்படி நம்ம நினைத்து கொண்டு நஃபில் தொழுவ நம்ம ஆசைப்படுறோம். அப்படி நஃபில் தொழக்கூடிய நேரத்தில் வந்து அப்பவும் இடம் மாறணுமா என்று அதை வட்டி அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அது வந்து அதுல ஆனா ஹதீஸ்ல என்ன வாசகம் வருதுன்னு கேட்டா, அல்லா தூசல சலாத்துன் பி சலாத்தின், எந்த தொழுகையும் எந்த தொழுகையோடும் சேர்க்கக்கூடாதுன்ட்டாங்க. ஃபர்லு சுன்னத்தெல்லாம் பிரிச்சு காட்டல, நம்ம பேசுகிற வரைக்கும் அல்லது இடத்தை விட்டு அப்புறப்படுற வரைக்கும் அப்படி சேர்த்து தொழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். இதைத்தான் ஆதாரமா காட்டி சொன்னோம். ஆதாரமா காட்டி சொன்ன ஹதீஸ்ல உள்ள வாசகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஃபர்லோட சுன்னத்தை சேர்க்காதீங்கன்னு சொல்லல, எந்த தொழுகையோடும் எந்த தொழுகையும் சேர்த்துறாதீங்கன்னு வருது. அப்ப நீங்க லோகருடைய முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுகிறீங்களா, தொழுது முடிச்சோம் நீங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், 2 ரக்காத் நஃபில் தொழும்னு நினைக்கிறீங்க, நான் போய் தொழ வேண்டியதான். ஏன்னா அந்த தொழுகையோட இந்த தொழுகை சேர்த்தக்கூடாது. சில தொழுகைகள் வந்து அதிக ரக்காத்து கொண்டதா இருக்கும், 20 தொழுகைலாம் தொழுகிறீங்க, அது ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு மாறிட்டு போக முடியாது, எல்லாம் சேர்ந்து ஒரு தொழுகை தான். நீங்க 8 ரக்காத்தோ 11 ரக்காத்தோ தொழுதிங்கன்னு சொன்னா அது அந்த 8 ரக்காத்தையும் மாறி மாறி 2 நோண்டுட்டு போக கூடாது, எல்லாமே சேர்த்து ஒரு தொழுகது. சலாம் கொடுத்து விட்டாலும் அது என்னது, ஒரு தொழுகை ஒரே தொழுகை தான், சேர்த்து ஒரு தொழுகை தான். அந்த மாதிரி இல்லாம வேற பெயர்ல நீங்கள் இந்த சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நஃபிலாக ஏதாவது தொழுக விரும்புனீங்கன்னு சொன்னா அப்ப என்ன செய்யக்கூடாது, சேர்த்து தொழுதக்கூடாது. ஒரு பள்ளிவாசல் முதல்ல வர்றீங்க, வந்தோன்னு என்ன செய்றீங்கன்னா ஒரு தஹியத்துல் மஸ்ஜித்னு ஒரு தொழுவுறீங்க. மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் நுழைஞ்சதுக்கு ஒரு தொழுகை இருக்குதுல்ல, அதை தொழுது விட்டீங்க. தொழுத உடனே முன் சுன்னத்தை மேல தொழுவுறீங்க, அதுக்கப்புறம் ஃபர்ல தொழுவுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பள்ளிவாசலுடைய காணிக்கை தஹியத்துல் மஸ்ஜித் தொழுத இடத்துல அதை தொழுவாம கொஞ்சம் நவண்டு என்ன செய்யணும், முன் சுன்னத்தை தொழுவணும். ஆனா இது எல்லாமே வந்து வாய்ப்பு இருந்தா தான், அடர்த்தியான மக்கள் திரள் கூடி இருக்கிற நேரத்துல நீங்க சுன்னத் தொழுது இன்னொரு இடத்துல நவண்டு பொறுத்து கூட மாட்டான். பெரிய பெரிய மாநாடு கூட்டங்கள் எல்லாம் அது சாத்தியப்படாது, சாத்தியம் இல்லாட்டி விட்டுற வேண்டியதான். இந்த விஷயம் வந்து ஃபர்லுக்கு மட்டும் கிடையாது. அந்த வாசகம் எப்படி வருதுன்னா, அல்லா தூசல சலாத்தும் பி சலாத்தின், எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு தொழுகையோட சேர்க்கக்கூடாது அப்படின்னு வர்றதுனால 2 சுன்னத்தான தொழுகைகள் கூட ஒன்றோட என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது.